இங்க ஒரு ஃபேக்டரியில குட்டி குட்டியா அழகா நிறைய பொம்மை செய்யறாங்க. அந்த பொம்மைகள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டே போகுதுங்க. அதுல ஒரு பொம்மைக்கு இருமல் வந்ததால அதோட நெஞ்சில தச்சிருந்த நூல் பிஞ்சிருது. இது இப்படி பிஞ்சு போனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த பொம்மை அதை மூடி மறைக்க பாக்குது. அப்ப அங்க ஒரு மிஷின்ல ஒவ்வொரு பொம்மையா செக் பண்ணி அதை அனுப்பிட்டே இருக்குது. இந்த பொம்மையை பார்த்ததும் அது பிஞ்சிருக்க தெரிஞ்சு அது வேணாம்னு ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த பொம்மையும் நேரம் குப்பை தொட்டிக்கு போகுது. அங்க ஒரு புறா அந்த குப்பை தொட்டியை தெரியாம மூடினதால இது குப்பை தொட்டிக்குள்ள விழாம ரோட்டுக்கு வந்து விழுது. இந்த பொம்மையும் மெதுவா எழுந்து அங்க இருக்க ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு வருது. அதுல ஒரு கடையை பார்த்ததும் வேகமா அந்த கடைக்குள்ள போய் அங்க இருக்க கடைக்காரர்கிட்ட அதை சரி பண்ண சொல்லி கேக்குது. அவரும் இதுக்காக ஒரு Dress ரெடி பண்ணி அதுக்கு மாட்டி விடுறாரு. பட் இதுக்கு தும்மல் வந்ததும் அந்த Dress பிஞ்சிருது. இதனால அது இன்னொரு இடத்துக்கு போய் அங்க இதை சரி பண்ண சொல்லி கேக்குது. பட் அங்கேயும் இதை சரி பண்ண முடியல. இதுவும் நம்பிக்கையை விடாம ஒவ்வொரு இடத்துக்கா போய் பாக்குது. யாராலுமே இதை சரி பண்ண முடியல. இதுவும் சோகமா நின்னுட்டு இருக்கும்போது அப்ப ரோட்ல ஒரு நூல் கிடக்கிறத பாக்குது. இந்த நூலை பார்த்ததும் இந்த குட்டி பொம்மைக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த மொத்த நூலை எடுக்க பாக்குது. அப்போ ஒரு சைக்கிள் வந்ததும் இந்த நூல் அந்த சைக்கிள்ல மாட்டி இந்த பொம்மையை அவன் இழுத்துக்கிட்டே போறான். இதுவும் கஷ்டப்பட்டு அந்த நூலை பிடிச்சு இழுக்க பாக்குது. அப்ப அந்த நூல் இதோட கையை விட்டே போயிருது. இது வேமா எழுந்து அந்த நூல் எங்கன்னு எல்லா பக்கமும் தேடி பாக்குது. அப்போ ஒரு இடத்துல நூல் கிடைச்சதும் அதை பிடிச்சுக்கிட்டே முன்னாடி போய் பாக்குது. அங்க ஒரு லேடி ஒரு பையில நிறைய நூலை வச்சுட்டு நிக்கிறாங்க. இது அவங்கள பார்த்ததும் அந்த லேடி இதை அன்பா தூக்கிட்டு அவங்க கடைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்க இந்த பொம்மை மாதிரி உடஞ்சு போன பொம்மைகள் எல்லாத்தையுமே சரி பண்ற கடை தான் வச்சிருக்காங்க. இவங்க அதை சரி பண்ணதும் இதுவும் ரொம்ப சந்தோஷமாகுது.